வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க உள்ள நிலையில் மதுப்பிரியர்கள் மகிழ்ச்சியை திகைத்துள்ளார்கள். வாங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நீங்க சொல்லுங்க சார், இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஏன்னா கெட்டிங்க்கு அலோல் போட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவனா பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ டெய்லி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரு, அதுக்கு வாட்ரு, அப்புறம் பிரியாணி, அதுக்கு மேலே மீட்ரு 200ன்னு ஜமஜோராக இருக்கு மேடம். மேலும் இதை பற்றி என்னுடைய தந்தைகிட்ட கேளுங்க, அப்பாட்ட சொல்லுங்கப்பா. நீ சொல்லுப்பா. நீங்க சொல்லுங்க சார். மேடம், என் மகன் சொல்றது 100க்கு 100 உண்மைதான் மேடம். இப்போ வர சரக்கு குவாலிட்டி சரியில்லை, விலையும் அதிகமாக இருக்குது. வரப்போகிற எலெக்ஷன்ல குவாலிட்டியான சரக்கா விலை குறைவாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். இதை தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துறீங்க. அது மட்டுமா, 24 ஹவர்ஸ் ஒயின் ஷாப் ஓப்பன்லேயே இருக்கணும். இப்போ 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10 மணிக்கு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் பிளாக்ல ஒரு குவார்டர் கேட்டால் 150 ரூபா குவார்டர் 200 ரூபா 250 ரூபான்னு விற்கிறாங்க. அரை கட்டிங் அலோட் பண்ண நாங்கள் எப்படி நிம்மதியாக குடிக்கணும்? இதை கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க ஒரு கட்சிக்கு தான் மீட்டிங் போவீங்களா? ஐயோ மேடம், அது எப்படி மேடம் முடியும்? மேடம், என்ன மேடம் பேசுறீங்க? ஒரு கட்சிக்கு போனா நாங்க எப்படி 6 மாசம் பொழப்பு ஓட்டுவோம்? யாருக்கும் தான் போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு கூட்டல் தானே, எங்களுக்கு தேவை கோட்டர் தானே, அதனால போயிடும் மேடம். அட்லீஸ்ட் ஓட்டாவது ஒரு கட்சிக்கு போடுவீங்களா? மேடம், எங்க கோரிக்கை ஏத்துக்கிற கட்சிக்கு கொண்டு போய் ஓட்டை போட்டுட்டு நாங்க குடிச்சிட்டு மட்டையாயிரும். அது எப்படி? தேர்தல் அன்னைக்கு ஒயின் ஷாப் விடுமுறையாச்சு, உங்களுக்கு எப்படி சரக்கு கிடைக்கும்? அட மேடம், எலெக்ஷன் அன்னைக்குதான் சரக்கு பட்டுஜாரா ஓடும் பிளாக்ல. அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா சரக்கு கிடைச்சிடும். அதுக்கெல்லாம் ஒரே ஜாலி தான். சரி மேடம், டைம் ஆச்சு மேடம், நாங்கள் ஒயின் ஷாப் போனோம், நீங்க வேலையை பாருங்க. தகப்பா வா போலாம், வா. பாத்தீங்களா மக்களே, தமிழ்நாட்டின் நிலைமையை. வருகின்ற தேர்தலையாவது சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி.